எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பற்று இல்லாம வாழ்ந்தா இறைவன் அடைய முடியும். பற்று இல்லாம வாழ்ந்தா நம்மளுடைய ஆன்மீகத்தில என்ன பண்ண முடியும்? உயர்ந்த நிலைக்கு போக முடியும். பற்று இல்லாம வாழ்ந்தா நம்மளுக்கு கர்மா வேலை செய்யாது. இந்த மாரி பல பேர் பார்த்தீங்கன்னா, பல ரிஷிகள், பல சித்தர்கள், கிருஷ்ண பரமாத்மா இந்த மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது என்ன பற்று இல்லாம எப்படி வாழ முடியும்? இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் சாப்பிடணும்னாலே, அந்த சாப்பாடு மேல பற்று வைக்கிறோமே, எனக்கு இந்த உலகமே வேணாம். நான் காட்டுக்கு என்ன பண்ண போறேன்? துறவற போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி எடுக்கும்போது, அது ஒரு ஆசை தான் துறவற போகணும் அப்படின்னு. அங்க ஒரு இன்பம் கிடைக்கும். அப்ப அங்க ஒரு பற்று உருவாகுதுல்ல. சரி துறவறமும் வேணாம். நான் இறைவன் அடைய போறேன், தியானம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களுக்கு நோக்கி போறோம். அப்ப இறைவன் மேல ஒரு பற்று இருக்கு இல்லையா? அப்ப இந்த உலகத்துல நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் என்ன இருக்கு? பற்று இருக்கு. அப்ப பற்று இல்லாத எப்படி வாழ்றது? கரெக்ட்டா? இப்போ நெறைய பேர் ஒரு கற்பனையில மாட்டிப்பாங்க. எப்படி தெரியுமா? இப்போ நான் துறவற போறேன். ஓகேவா? நான் துறவற போயிட்டேன் அப்படின்னா, எனக்கு எதாவது சொந்தம் எனக்கு அம்மா மேல ஆசை கிடையாது, வீட்டு மேல ஆசை கிடையாது, பணத்து மேல கிடையாது, துணிமணி மேல கிடையாது, சாப்பாடு மேல கிடையாது. ஃபுல்லும் இறைவன நோக்கி தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க? துறவற கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமும் இந்த உடலால என்ன பண்ணிட்டாங்க? தொறந்துட்டாங்க. எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேணாம். பெருசு சட்டை துணிகள் வேணாம். எனக்கு சுகமான இடம் படுக்கிறதுக்கு எதுவும் வேணாம்னு இந்த உலகால தொறந்துட்டு போயிட்டாங்க. ஆனா அங்க போனதுக்கப்புறம் மனசு சும்மா இருக்குமா? மறுபடியும் என்ன பண்ணும்? ஆசைப்படும். நல்லா பெட்ல போய் படுறா, நல்ல உணவுகள சாப்பிடு, நல்ல உலக வாழ்க்கைய என்ஜாய் பண்ணணும்னு மனதில என்ன பண்ணும்? அந்த கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கலக்கம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு, வெளி உலகத்தில என்ன பண்றது? நான் இறைவன்ட்ட இருக்கேன் என்ன பண்றேன்? இந்த ஒரு காட்டுலயோ, ஏதோ ஒரு கூட்லயோ, மட்டையிலயோ கண்ண மூடி உட்காந்துக்கிட்டு, இறைவன் நோக்கி அடைஞ்சுக்கிட்டு, இந்த விஷயங்கள் நாடகம் போட்டுட்டு இருக்கிறது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையான விஷயம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். உடல் அளவுல மட்டும் கிடையாம, மனதில என்ன பண்ணணும்? துறக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் உண்மையான துறவறம். பற்று இல்லாத வாழ முடியும். இத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் எப்படி பற்று இல்லாத வாழணும் அப்படின்னு. இவருடைய வாழ்க்கையில நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். மகாபாரதம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மகாபாரதம் முடிஞ்சிரும். முடியும்போது சில கடைசியில இந்த அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் என்ன பண்ணிருவாருன்னா, பிரம்மாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்த மேல விட்டுடுவாரு. இது என்ன ஆகும் அப்படின்னா, நேரா போய் ஒரு குழந்தைய கொன்னுடும். அந்த குழந்தை யாருன்னா, அந்த அரண்மனையுடைய கடைசி வாரிசு. அந்த நாட்டோடைய கடைசி வாரிசு. அந்த குழந்தை இல்லன்னா, வாரிசு இல்லாதப்பட்டு என்ன ஆகும்? அடுத்தது அரசவை ஆள்றதுக்கு யாரும் இருக்காது. அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டு நிக்கிறாங்க. அப்படி நிக்கும்போது அந்த இறந்து போனாலே அந்த குழந்தை இருக்கு இல்லையா? அந்த கர்ப்பிணி பெண் எல்லாம் சுத்தி நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அங்க உள்ள முனிவர்கள் வியாச பகவான் சொல்றாங்க. யார் ஒரு தூய பிரம்மச்சாரி இந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்ற தொடுறாளோ, அந்த குழந்தை என்ன பண்ணும் மறுபடியும் உயிர் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கையில அங்க யாருமே என்ன பண்ணல, முன்னோக்கி வரல. யார் தொடல. ஏன்னா அங்க யாருமே என்னது தூய பிரம்மச்சாரி கிடையாது. ஒரே ஒரு நபர் இருந்தாரு பீஷ்மர். அவரு என்ன ஆயிடுவாருன்னா, அம்பு படுக்கையில படுத்திருப்பாரு. அதனால அவராலயும் வர முடியாது. இப்படி இருக்கையில என்ன பண்றோம் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, தொடுவாரு. அந்த குழந்தை என்ன ஆயிடும், உடனே எந்திரிச்சிரும். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். எப்படி கிருஷ்ணர் பிரம்மச்சாரியா இருக்க முடியும்? 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு, நெறைய பெண்களோட இருக்காரு, சுகபோகங்கள் அரண்மனையில வாழ்றாரு, ஒரு அரசரா இருக்காரு, மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்கும். இப்படியாப்பட்ட சுகபோகம் வாழ்க்கையில வாழக்கூடிய ஒரு நபர் எப்படி பற்று இல்லாத ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையில ஈடுபட முடியும்? எந்த சுகபோகமும் இல்லாத. இது எப்படி சாத்தியம்ன்னு அங்க உள்ளவங்க என்ன பண்றாங்க, அதுல ஒரு நபர் கிருஷ்ணர பத்தி கேட்கும்போது, கிருஷ்ணர் இத பொறுமையா விளக்குறாரு. இது எப்படி சாத்தியம்ன்னு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கிருஷ்ணரை நோக்கி கேட்கும்போது, அவர் இதுக்கான பதில என்ன பண்றாரு, பொறுமையா விளக்குறாரு. நான் மிகப்பெரிய ஒரு அரசனா இருந்தேன்னா, ஆனா அந்த அரசனும் சுகபோகத்த நான் என்ன பண்ணல, அத அனுபவிக்கல. நான் என் அரசனுக்கான கடமைய நான் பார்த்தேன். என்னுடைய மக்களுக்கு ஆன கடமைகள நான் பார்த்தேன். என்னுடைய மனைவிகளுக்கு கணவரா இருந்தேன். ஆனா கணவன்கிற சுகபோகத்த நான் பெருசா அனுபவிக்கல. அதுக்கான கடமைகள பார்த்தேன். நான் என்ன இந்த உலகத்துல நெறைய வேலைகள் பண்ணேன். சந்தோஷமா இருந்தேன். ஆடுனேன், பாடுனேன். எல்லா விஷயங்களும் பண்ணேன் தான். ஆனா எல்லாமே என்னது, நான் ஒரு கடமையா தான் பார்த்தேன். அது என்னுடைய கடமை, என்னுடைய செயல். இத நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஆனா அது மேல எனக்கு கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு என்ன பண்ணல. எந்த ஒரு விஷயத்துல நான் பற்றே வைக்கல அப்படின்னு விளக்குனாரு. இதுக்கு பேரு தான் பற்று இல்லாம இருக்கிறது. அதாவது இந்த உலகத்துல ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்களா, தாராளமா என்ன பண்ணலாம் அத, கண்டிப்பா அடைஞ்சுக்கலாம். ஆனா அந்த ஆசை, அது உங்களுக்குள்ளே இருந்து, அது ஒரு அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பிரச்சனை. இப்ப உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது? இப்ப நீங்க பிரியாணி சாப்பிடணும் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, என்ன பண்ணலாம் தாராளமா பிரியாணி சாப்பிடலாம். ஆனா பிரியாணி சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்டா எப்படி எப்படின்னு அது கூடயே
கடைசி வரைக்கும் எனக்கு வேணும் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் எல்லாமே நம்மக்கிட்ட வரும், அப்புறம் போயிடும். வரும், நம்மக்கிட்ட போகும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதுவுமே என்னது நிரந்தரம் கிடையாது. இதை புரிஞ்சு அப்பப்போ ப்ரெசண்டில் என்ன நடக்குதோ அந்த வேலையை பண்ணுங்க. அதை அப்போவே அனுபவிங்க. அதுக்கப்புறம் அதை கடந்து போயிடுங்க. அதை பண்ணுறீங்க, அப்போ அனுபவிக்கணும். அப்புறம் அது என்ன பண்ணும், அதை பற்றி திங்கிங் எடுக்கக்கூட தாட்டிடக்கூடாது. பர்சன் நடக்கக்கூடிய விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அதில் வாழலாம் தவிர அதிலே நம்ம தொடர்ந்து இருக்கிறது என்னது தப்பு. இப்போ உங்கள் பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சு, உங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, நீங்கள் ஏதாவது விஷயத்தை பாதிக்கப்பட்டுட்டீங்க. அப்போ பாதிக்கப்படுறீங்க, அப்போ அதை அனுபவிக்கிறீங்களா, முடிஞ்சிருச்சு. அதை கடந்து அது அடுத்த விஷயத்துக்கு வந்துடணும். அதை விட்டுட்டு அதையே நினச்சிக்கிட்டு பொழந்துட்டு அப்படியே நினச்சிட்டு அதே புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னது தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கு பேர் தான் பற்று. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய என்னுடைய காதலன் இப்போ ஒரு காதலன் இருக்காருன்னா, இவ எனக்கு வேணும், இப்போ கடைசி வரைக்கும் என் கூட லைஃப் லாங்கும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பற்று. அவங்க இருப்பாங்களோ போவாங்களோ தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இருப்பாங்களோ போவாங்கன்னு தெரியாது. அப்போது இருக்காங்களா, ஓகே. அவங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த மனநிலைக்கு வரணும். அதேமாரி நம்மளுக்கு தங்கமும் இருக்கலாம், காசு பணமும் இருக்கலாம், எல்லாம் வருதா, இருக்கும்போது அனுபவித்து தப்பு கிடையாது. போனாலும் என்னது மனம், அது இருக்கும்போது எப்படி மனம் இருந்ததோ அது போனாலும் என்னது அதே மனம் இருக்கணும். இதுக்கு பேர் தான் பற்று இல்லாமல் வாழ்கிறது. பற்று இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியும் கிடையாது. அது நினைவை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு அதில் நம்ம அப்படியே ட்ராவல் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது முட்டாள்தனம். ப்ரெசண்டில் வரக்கூடிய வாழ்க்கைகளை அனுபவித்து வாழ்கிறதுங்கிறது என்னது தப்பே கிடையாது. இந்த மாதிரி தான் வாழணும், தெரிஞ்சுக்கோங்க. இதை விட உங்களுக்கு டீப்பாக வேணும் அப்படின்னு தாராளமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் கேளுங்க. அடுத்த வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன்.